பொதுவாகவே யூபிஎஸ்சி அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஸோ இந்த 2 போஸ்டிங் தான். ஆனால் யூபிஎஸ்சிலேயே ரொம்ப லக்ஸூரியஸான ரொம்ப நிறைய பேர் தேர்ந்தெடுக்காத ஒரு ஆனால் தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு போஸ்டிங் வந்து ஐஎஃப்எஸ், அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஸோ இந்த போஸ்ட் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும். உங்களுக்கு 800 பேர் செலக்ட் ஆனாங்கன்னா அதில் போஸ்டிங்கே மொத்தம் 20 இல்லைன்னா 30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஐஎஃப்எஸோடது. ஸோ இந்த ஐஎஃப்எஸ்க்கு ஏன் நிறைய போட்டி இருக்குது, ஏன் இதை மக்கள் நிறைய விரும்புகிறாங்க, ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எக்ஸாம் ப்ரெப்ஸ் தமிழ். ஸோ ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இவங்களோட வேலை என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மேட்டர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டில் உள்ள எம்பசிஸாக இருக்கலாம், கன்சல்டேட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது மிஷன்ஸாக இருக்கலாம். மிஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போது இந்தியா சார்பில் யூஎன் அதாவது ஐநா சபையில் ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். அதே மாதிரி வேறு ஹெல்த் மிஷன் அந்த மாதிரி உலக அமைப்புகளில் ஒவ்வொரு பிரதிநிதி இருக்கணும். அதுக்கெல்லாம் யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரி, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்னாலே வெளிநாட்டில் மட்டும்தான் வேலை செய்வாங்களா அப்படின்னா இல்லை, இந்தியாவுக்குள்ளேயும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுலேயும் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் முடித்து ஜாயின் பண்ணும்போது அண்டர் செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஃபாரின் செக்ரட்டரியாக வந்து ரிட்டையர் ஆகுது வரைக்கும் அவங்களுக்கு கெரியர் பார்த்துருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 60,000 கொடுப்பாங்க. எல்லா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 60,000 வரும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் வந்து ஒவ்வொரு ப்ரொமோஷன் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 7th பே கமிஷன் மாதிரி அடுத்த பே கமிஷன் போட்டாங்கன்னா ஸோ அதில் கூட ரிவைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சேலரி மட்டும் ஒரு விஷயம் இல்லை, அது தவிர நிறைய பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஐஎஃப்எஸில். ஸோ அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியில் டெப்ளாய் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்தந்த கண்ட்ரியை பொறுத்து உங்களுக்கு அலவன்சஸ் உண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு காமனாக இருக்க அலவன்ஸ் என்னெல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வீடு, உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த நாட்டில் டெப்ளாய் பண்ணுறாங்களோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்தியாவிலே டெப்ளாய் பண்ணால் கூட உங்களுக்கு 2 BHK ஆர் 3 BHK ரூம்ஸ் வந்து வீடு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில், ஃபோன் பில், அப்புறம் உங்களுக்கு வந்து டிரைவர், உங்களுக்கு தனியாக ஒரு வெஹிக்கிள், அதுக்கப்புறம் ஒரு குக்கு இல்லைன்னா ஹோம்மேடு, பர்சனல் மேடு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் அலவன்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் எங்கேயாச்சும் வேலை செஞ்சீங்கன்னா அந்த நாட்டோட பர்ச்சேசிங் பவர், அந்த நாட்டோட ரூபாயோட பர்ச்சேசிங் பவர் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு அலவன்சஸ் கூடும் குறையும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே நீங்கள் மாற உங்களுக்கு வந்து அலவன்சஸ் வந்து கூடும் குறையும். ஸோ இவங்களோட வேலை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோட வெளிநாட்டு உறவுகளை வந்து பேணணும், அதே மாதிரி இந்தியாவோட நாட்டு நலன் கருதி முடிவுகள் எடுக்கணும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கணும், இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய கண்ட்ரிஸோட நம்மளோட அந்யோன்யம் அதாவது தொடர்பை வந்து வலுப்படுத்தணும். அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்களோட, இந்திய மக்கள் வெளிநாட்டுகளில் இருந்தாங்கன்னா அந்த மக்களோட பிரச்சனைகள், அவங்களோட உரிமைகள், அவங்களோட மற்ற விஷயங்கள்லாம் இவங்க கருத்தில் கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஐஎஃப்எஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்காக இருக்கும். அதே மாதிரி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இது மற்ற எல்லாருக்கும் உள்ள மாதிரி பென்ஷன் பெனிஃபிட்ஸு, ஸ்பெஷல் அலவன்ஸ் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. அதே மாதிரி மெடிக்கல் அலவன்ஸும் தனியாக இருக்கும். மெடிக்கல் அலவன்ஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக தனியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஐஎஃப்எஸ்க்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் போகணும்னு இல்லாமல் ஐஎஃப்எஸ்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், ஒரு லக்ஸுரி லைஃபாக இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து காலங்கள் மாற நிறைய பேர் அதுக்கு எய்ம் பண்ணி ஐஎஃப்எஸ் தான் போகணும்னு நினச்சி கூட நிறைய பேர் போகிறாங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரியை நம்ம வெளிநாட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் நம்மளுக்கு நாட்டுக்கும் நம்ம தொடர்புகள் மூலமாக நம்ம நாட்டுக்கு வர நன்மைகளை அதிகப்படுத்துறதுலையும் இந்த ஐஎஃப்எஸோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நாட்டுக்குள்ளே உழைக்கிறது மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு பண்ணுற சேவை அப்படின்றது இல்லை, வெளிநாட்டு மூலமாக நம்ம நாட்டுக்கு கிடைக்கிற நன்மையை நம்ம கொண்டு வரதுலையும் ஒரு நாட்டோட சேவையாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஐஎஃப்எஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ நீங்களும் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.